தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை பரவியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கன முதல் அதிகன மழையும், நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாளை கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தெற்கு மத்திய வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. கேரளாவில் 16 ஆண்டுகளில் இல்லாத வகையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பதை வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முன்கூட்டியே வருகை தந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தான் விரிவாக பார்க்க போறோம். வழக்கமா தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1ஆம் தேதி தான் வரும். ஆனா இந்த முறை மே 24ஆம் தேதியே தொடங்கி இருக்கு. அது இதுக்கு முன்னாடி இப்படி சீக்கிரம் எப்ப தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 16 ஆண்டுகளுக்கு முன்பாதான் முன்கூட்டியே தொடங்கி இருக்கு. இல்லைன்னா வழக்கமா ஜூன்ல தான் அது தொடங்கும். அதுவே மகாராஷ்டிராவில் பொறுத்த வரைக்கும் மொத்த ரீஜியனுக்குமே மழை அதிகமா இருந்திருக்கு. அந்த மாதிரி 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு இப்பதான் இந்த மாதிரியான ஒரு மழை பொழிவை மகாராஷ்டிராவும் சந்திக்குது. சரி, இதுக்கான பொதுவான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதா மேடன் ஜூலியன் ஆசிலேஷன், MJO அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மழை மேகம் நாம இங்க பாக்குறோம் இல்லையா, இந்த மழை மேகம் இதை பொறுத்த வரைக்கும் இது இந்திய பெருங்கடல்ல இருந்து பசிபிக் கடல் நோக்கி நகரும். இது இந்தியா வழியா தான் நகரக்கூடும். இது என்ன பண்ணும் அப்படின்னு நாம பார்த்தோம்னா, இது எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து அங்க மழை பொழிவு என்பது அதிகமா இருக்கும். இது விலகி போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வறட்சி இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனால இதை பொறுத்து கூட பருவமழை என்பது முன்கூட்டியே தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பார்க்கும்போது மாஸ்கரின் உயரழுத்த மண்டலம்னு சொல்லுவாங்க. அதுவும் இப்படிதான் இந்த ரீஜியன்ல இருக்கும். இந்த உயரழுத்த மண்டலத்துடைய இந்த நகர்வு என்ன பண்ணும்னா காற்றை நோக்கி நகர்த்தும். அப்ப அதோட டைரக்ஷனை பொறுத்து ரெயின்ஃபால் அதிகரிக்கும். இதுவும் ஒரு காரணமா இருக்கு. அடுத்த காரணம் என்ன நாம பார்க்கும்போது வெப்ப பரிமாற்றம். இந்த வெப்ப பரிமாற்றம் அப்படின்றத கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணமா நம்ம அடுப்புல சுடு தண்ணி வைக்கிறோம், அதை நினைச்சுக்கோங்க. அது முதல்ல என்ன ஆகும், கீழே இருக்கிற தண்ணி தான் முதல்ல வெப்பமாகும். அது வெப்பமாகும் போது மேல இருக்கக்கூடிய குளுமையான தண்ணீர்லாம் அடியில போயிட்டு வெப்ப தண்ணீர் மேல வரும். ஏன்னா அப்பதான் அது வெப்பமாக முடியும். இதே ஒரு நிலை தான் நமக்கு லேண்ட்லையும் மேகத்திலையும் நடக்குது. கீழே வெப்பம் அதிகமாகும் போது மேல இருக்கக்கூடிய குளுமையான அந்த அம்சம் என்பது கீழே நகருது. அதுதான் நம்ம மழை பொழிவா சந்திக்கிறோம். இதுவும் ஒரு முக்கிய காரணம். அடுத்த காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சொமாலி ஜெட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது விண்ட் கரண்ட், அது இப்படி வேகமா போகிறது தான் சொமாலி ஜெட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த மடகாஸ்கர் அந்த இடத்துல இருந்து இந்தியாவை தாண்டி அது அப்படி நகரும். அப்போ இது இந்தியாவை நோக்கி நகரும் போது இந்த மழை பொழிவு என்பது முன்கூட்டியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே இப்ப நாம பார்த்த எல்லா காரணங்களுமே பொதுவான காரணங்கள், எல்லா ஆண்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எதனால கொஞ்சம் முன்கூட்டியே வந்திருக்கு அப்படின்னு நாம பார்த்தோம்னா, கிழக்கு காற்று சீக்கிரமே மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சென்ற ஆண்டு நாம லானினோ எஃபெக்டை பார்த்தோம். அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதன் காரணமாக தான் பருவமழை முன்கூட்டியே தொடங்கி இருக்குன்னு சொல்லப்படுது. ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையில் கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் நண்பகலில் மழை பெய்தது. பன்னீர்செல்வம் பூங்கா, சூளை, திண்டல், வீரப்பன் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் மழை பெய்தது. மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. லட்சுமிபுரம், வீரபாண்டி, பெரியகுளம், சின்னமனூர், உத்தமபாளையம், கம்பம், கூடலூர், போடி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக விட்டுவிட்டு மழை பெய்தது.
பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மதியம் பரவலாக கனமழை பெய்தது. திடீரென பெய்த மழையால் வெப்பமான சூழல் மறைந்து குளிர்ச்சியாக மாறியுள்ளது. கோடை வெப்பம் வாட்டி வந்த நிலையில் திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சிக்கு உள்ளாகினர். தொடர் மழை காரணமாக கோவை எம்ஜிஆர் காய்கறி சந்தை சேரும் சகதியுமாக காட்சியளித்தது. மேட்டுப்பாளையம் சாலையில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள இந்த சந்தையில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. தற்போது மழை காரணமாக காய்கறி சந்தை சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். போதிய வசதிகளின்றி கழிவுகள் அங்கேயே கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. தருமபுரியின் ஏற்காடு என்று அழைக்கப்படும் வத்தல் மலையில் பெய்து வரும் மழை காரணமாக அதன் அடிவார பகுதிகளில் திடீர் அருவிகள் உருவாகியுள்ளன. பாறைகளுக்கு நடுவில் பாய்ந்து செல்லும் இந்த அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குதூகலமாக குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். உதகை நகரில் பெய்து வரும் கனமழை காரணமாக படகு இல்லம் செல்லும் சாலையில் உள்ள ரயில்வே பாலத்தில் தண்ணீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். காந்தல், முள்ளிக்கொரை, பிங்கர் போஸ்ட், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வோர் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் திருமூர்த்திமலை சுற்றுவட்டாரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் பஞ்சலிங்க அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள அமனலிங்கேஸ்வரர் திருக்கோயில் அருகில் செல்லும் தோணி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. தேனி மாவட்டத்தில் குரங்கணி வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் முந்தல் சாலையில் உள்ள அணை பிள்ளையார் திடுப்பணையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆழியாறில் உள்ள குரங்கருவி எனப்படும் கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.